பருப்பு வந்து 100 போட்டிருக்கேன். சாம்பார் பருப்பு சாம்பார் பருப்பு துவரம்பருப்பு 100 போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், 2 பூண்டு பல் நசுக்கி போட்டிருக்கேன். இப்போ காய்கறியெல்லாம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுடலாம். போட்டு ஒரு விசில் விட்டுட்டு சாம்பாருக்கு புளி தண்ணி ஊற்றிடணும். நாங்கள் இப்படி தான் வைப்போம், நல்லாயிருக்கும் சாம்பார் டேஸ்ட்டு. இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சாம்பார் பொடி. இப்போ கல்லுப்பு தேவை உள்ளது சாம்பாருக்கு. ஒரு விசில் விட்டு புளி தண்ணி ஊற்றிடணும். புளி தண்ணி வெந்த பிறகு ஒரு விசில் விட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு அதோட வச்சிடணும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். சாம்பார் புளி கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சிடும் சாம்பாருக்கு. சாம்பாருக்கு புளி ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை புளி, நெல்லிக்காய் சைஸில் புளி. அப்புறமா தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ சாம்பாரை தாளிச்சிக்கலாம். அவங்க பேசுகிறவங்க வந்துடும். சாம்பார் தாளிச்சிக்கலாம். கடுகு மட்டும் சாம்பார் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. ஏற்கனவே பருப்பு வேகும் போது பெருங்காயம் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் போட்டுருக்கோம்.